தீரா தீரா பயப்படாத, அது உன் அம்மா. நீ அங்க போ, நான் இங்கதான் இருக்கேன். நீ அங்க போய் பார்த்தாலும் நான் இங்கதான் இருப்பேன், சரியா? ஏன் 2 மகன்களும் இந்த சந்திரகாந்தா மயக்கி வச்சிருக்கா. அம்மா கிட்ட போன்னு இவ ஏன் பசங்களுக்கு சொல்றாளா? அப்பதான் என் பையன் என்ன தேடி வருவானா? ஆகட்டும், நாம இப்போ விழாவை ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாருக்காகவும் விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு. நல்லா சாப்பிடுங்க. வணக்கம் மருமகனே, வணக்கம். பல வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் மாமியும் தீரா வந்த இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி வராம இருக்க முடியும்? என் மருமக தீரா வந்திருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ திரும்ப கிடைச்சிருக்கா. பாசத்தை கட்டுப்படுத்த முடியல. அத உடனே வந்து மருமகனை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அறிமுகப்படுத்தவே இல்லைல்ல. இது என்னோட அன்பு மனைவி, விஜயநகரத்து இளவரசி சந்திரகாந்தா. என்ன ஆசீர்வதிங்க. நல்லா இருமா. விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கட்டும். இன்னைக்கும் வழக்கம் போல தாமதமா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அக்கும் பக்கும் அக்கும். ஆகா ஆகா, இங்க அருமையான விழா நடக்குதே. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, பாவா, நம்மளும் சேர்ந்து ஆடலாமா? இல்ல, இப்போ தீரா நடனம் ஆடலாமா? ஆடலாம் ஆடலாம், வா நாம ஆடலாம். சந்திரகாந்தா, இப்ப நீ ஆடியே ஆகணும். பாத்தியா, தீராவே வந்துட்டான். வா நிலா, வா வா. வா. ஐராவதி, கோடியில ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சிருக்க போல. எவ்வளோ அழகு, அம்சமா இருக்கா. சரியான ஜோடி பொருத்தம் இல்ல? பிரம்மாண்டமான விழா, விருந்து, அலங்காரம், அற்புதமா அசத்திட்டமா. சரி சொல்லு தங்கச்சி, திடீர்னு எப்படி இந்த அண்ணன் ஞாபகம் வந்துச்சு? ஏன்னா நீங்க என் கூட பிறந்தவர். அது பிறக்கும் போது உருவான. அதுக்காக தான் என் சகோதரன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப யார் மேலயும் நம்பிக்கை இல்லை. என் நிழலையே என்னால நம்ப முடியல. நீதான் என்னோட உறவை முடிச்சிட்ட. ஆனா நான் உன்னை எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருக்கேன். தானாடா விட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க. தெரியும். ஆனா அன்னைக்கு உங்க மனைவி செஞ்சது அதுவும் ரொம்ப தப்பு தானே. அது மன்னிக்க முடியாத குற்றம். எனக்கு தெரியும். அவ உனக்கு பிடிச்ச விலை மதிப்பே இல்லாத அந்த மந்திர புத்தகத்தையே அழிக்க பார்த்தா. அழிக்கிறதுக்கா? ஆமா, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுதா?
ஆனா தங்கச்சி, இவ ஒரு வெகுளி. மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் எல்லாம் கிடையாது. ஐராவதி, இவ வெகுளித்தனமா நடந்ததுனால நீ இவளை மன்னிச்சிருமா. ஆமா ஐராவதி, அப்ப எனக்கு என்னன்னா மூளை சரியா வேலை செய்யல. அப்படி செஞ்சிருக்க கூடாது. அப்புறமா யோசிச்சு பார்த்தாதான் எனக்கே என் மேல ரொம்ப வருத்தமா இருந்தது. ச்சே, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த ரகசியமும் எனக்கு தெரியல. உண்மைதான் சொல்றேன். ஓய், எனக்காக என்ன தருவ செல்லக்குட்டி? நான் ஜிலேபி தருவேன் இளவரசரே. அப்புறம் உங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்கும்? எனக்கு சிவப்பு நிறத்துல இருக்க ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். அப்ப உங்களுக்கு ஜிலேபி, எனக்கு ஜாங்கிரி. இந்த ஜிலேபி இவ்வளவு நாளா எங்க இருந்துச்சு? ஆமாண்ணே, நானும் பழசெல்லாம் மறந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சந்தோஷமான நாள்ல தப்பு செஞ்ச என் அண்ணிய மன்னிச்சிடுறேன். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க குடும்பத்தோட என் உறவை முறிச்சுக்கிட்டதுக்கு, உங்ககிட்ட இருந்து விலகி இருந்ததுக்கும் மன்னிக்கவும். இல்ல தங்கச்சி, வேண்டாம். தங்கச்சி அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா நான் அதை விரும்பலம்மா. இந்த அழகான இரவு விருந்துல நான் சத்தியம் பண்றேன், சாகர வரைக்கும் நம்ம உறவை நான் காப்பாத்துவேன். இந்த மது மேல ஆன. ஏன் நிலாவையே தள்ளிவிட்டியா? ஏன் நிலாவை தள்ளிவிட்டியா? அப்படி தீராவையே நீ வசியம் பண்ணிட்ட. தீராவையுமா? அப்படி நான் என்ன பண்ண? உனக்கு தெரியாதா? நாம சந்திச்சதுல இருந்து நீ எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. ஆனா நான் என்ன பண்ண? உன்னை எப்பவும் அழ மட்டும்தான் வச்சிருக்கேன். ஆனா இனி உன் கண்கள்ல சிரிப்பா மட்டும்தான் பார்க்கணும். நான் எவ்வளவோ தப்பு பண்ண, நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட. என்னை விட்டுட்டு போகவே இல்லை. என் தம்பியோட உயிரை ஒரு தடவை இல்ல, 2 தடவை காப்பாத்திருக்க. அதனால அதுக்கு பதிலா உன் புருஷன் என்ன பரிசு தரணும்னு எதிர்பார்க்கிற? என்ன கேட்டாலும் எனக்கு தருவியா? உயிரை கேளு, அதை கூட தருவேன். வேணா கேட்டு பாரு. இன்னைக்கு நீ என் கூடவே இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க கணவன் மனைவியா இருக்கணும். நீ என்ன சொன்ன? நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்ச, ஆனா நீ இல்ல. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, நான் தான் உனக்கு பரிசு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீ இல்ல பரிசு தர. நீ இப்ப சொன்னது உண்மையா?
நான் வெறும் பேச்சுக்காக சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். அப்பா திடீர்னு இருந்தது மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. எது செஞ்சாலும் உடனே செஞ்சிடணும். நாளைக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நாளைக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியல. நான் உன்னை என்னை விட்டு பிரிச்சே வச்சேங்கிற பழி எனக்கு வந்துடக்கூடாது. சொல்லு.